என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 6. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தேயிலை கொழுந்துகள் ஏற்றப்பட்ட சிறு சிறு பெட்டி ஆட்டோக்கள் வரிசையாக வனப்பகுதியை தாண்டி பிரதான சாலைக்கு வந்து கொண்டிருக்க, செக் போஸ்டை தாண்டி வர வனத்துறை அதிகாரிகள் அனுமதிப்பது அனல்வேந்தனுக்கு வியப்பாக இருந்தது. அந்த செக் போஸ்டில் காவல் நிற்கும் அதிகாரிகளில் ஒருவரின் அருகில் வந்தவன், இப்படி உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற வனப்பகுதி வழியா சரக்கு ஏற்றிட்டு வர்ற வாகனங்களை அனுப்புவீங்களா என்று கேட்டான். இல்ல சார், எல்லா வாகனங்களையும் இப்படி அனுப்ப மாட்டோம். ஆனா வேலாயுதம் பெரியவருடைய ஃபேமிலிய கண்டிப்பா அனுப்புவோம். வேலாயுதம் பெரியவரா? அவர் யாரு? உங்களுக்கு நாகாவேதா பத்தி தெரியுமான்னு தெரியல. தெரியும், சொல்லுங்க. அவங்களுடைய தாத்தா தான் இந்த வேலாயுதம் பெரியவர். இப்ப நீங்க பாக்குற இந்த வனப்பகுதியை உருவாக்குனது அவர்தான். அவருடைய சின்ன வயசுல இங்க ஒரு காட்டு தீ உருவாகி இந்த காட்டையே அழிச்சிருச்சான். அந்த நேரம் அவருக்கு வெறும் 10 வயசு தானாம். வனவிலங்குகளும் பறவைகளும் வாழும் இடம் அழிஞ்சு போச்சுன்னு அவருக்கு அப்படி ஒரு வேதனை. அத அவருடைய தாத்தா கிட்ட சொல்லி வேதனைப்பட்டிருக்காரு. ஏன் நாம இவங்களுக்காக ஒரு காட்டை உருவாக்க கூடாதுன்னு தன்னுடைய தாத்தா கிட்ட கேட்டிருக்காரு. அவர் எப்படின்னு கேட்கும் போது, நம்ம நிறைய மரங்களை கொண்டு வந்து இங்க நடலான்னு சொன்னாராம். அவங்க தாத்தா அந்த காலத்திலேயே பெரிய கோடீஸ்வரர் ஆனதால உடனே அதை நிறைவேற்ற தயாராயிட்டாரு. வேலாயுதம் பெரியவரும் அவருடைய தாத்தாவும் சேர்ந்துதான் இங்க இருக்கிற ஈட்டி, தேக்கு, சந்தனம், யூகாலிப்டஸ்னு எல்லா மரத்தையும் நட்டு அதுக்கு தண்ணி ஊத்துறதுக்காகவே வேற வழியா பாஞ்சிட்டு இருந்த நதியை திசை திருப்பி, அதுவும் அவங்க தேயிலை தோட்டத்துக்குள்ளேயே வரவிட்டு அங்கிருந்த தண்ணியை எடுத்து செடி கொடிகளுக்கு ஊத்தி வளர வச்சிருக்காங்க. அந்த வரலாறு அடங்கின புத்தகம் இப்பவும் வனத்துறை ஆபீஸ்ல இருக்கு. எந்த ஒரு புது அதிகாரி வந்தாலும் முதல்ல அததான் வாசிப்பாங்க. போய் பெரியவரை பார்த்துட்டும் வருவாங்க. அவர் இந்த 90வது வயசுல கூட சும்மா இல்லாம காட்டுக்குள்ள மரங்களை நட்டு வளர்த்திட்டு இருக்காரு. தன்னந்தனியா ஒரு குடிசைக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருடைய பேத்திங்க தான் அடிக்கடி காட்டுக்குள்ள போய் அவரை பார்த்துட்டு வருவாங்க. முடிஞ்சா காட்டுக்குள்ள ஒரு நாள் போய் பாருங்க, ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஒரு அழகான பூ காடையே உருவாக்கி வச்சிருக்காரு. சந்தன மரங்களும் ஏராளம். அவருடைய பூக்காட்டுல இருந்து வாரம் ஒரு முறை பூக்கள் அறுவடை செய்யப்பட்டு பக்கத்துல இருக்கிற சந்தைகளுக்கு விற்பனைக்கு போகும். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பூக்கள்னு சொன்னா அது கண்டிப்பா வேலாயுதம் பெரியவருடைய பூக்களா தான் இருக்கும். ஒரு பெரிய விளக்கத்தையே அதிகாரி கொடுத்து விட, பெரியவருக்கு கொடுக்கற மரியாதையே அவருடைய ஃபேமிலிக்கு கொடுக்கணும். இவங்க இந்த வனத்துக்காக என்ன பெருசா செஞ்சுட்டாங்க? நீங்க சொன்னது என்னவோ சரிதான். பெரியவருடைய ஃபேமிலியில இருக்கிற மத்தவங்களை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நாகாவேதா பத்தி தெரியும். அவங்க இந்த வனத்துக்கு நிறையவே செஞ்சிருக்காங்க. அவங்க செயல்கள்ல ஈர்க்கப்பட்டு நான் அவங்களுக்கு ஒரு விசிறியாவே மாறிட்டேன். அவங்களுடைய சேவைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை அப்படியே காலார காட்டுக்குள்ள நடந்து பாருங்க. அன்னைக்கு தேயிலை தோட்டத்துக்கு விடுப்பு. ஆனா நாகாவேதா 2 பேரும் அன்னைக்கும் சும்மா இருக்க மாட்டாங்க. காட்டுக்குள்ள போய் அங்க புது புது செடி கொடி மரங்களை எல்லாம் நட்டு வைப்பாங்க. அவங்க தாத்தா மாதிரியே தான் பெரிய ஒரு பூந்தோட்டத்தையும் காட்டுக்குள்ள நட்டு வளர்த்துட்டு வராங்க. நேரம் கிடைக்கும் போது அப்படியே காட்டுக்குள்ள கொஞ்சம் சுத்தி பாருங்க. வனவிலங்குகளுடைய நடமாட்டம் இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் கவனமா தான் காட்டுக்குள்ள போகணும். அப்புறம் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். நாகவல்லிய கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். அந்த அதிகாரி கூற, அப்படின்னா சார் காதலுக்காக காட்டு வழிய திறந்து விட்டுருக்கீங்கன்னு சொல்லுங்க. குறும்பாக அனல்வேந்தன் கூற, இல்ல சார், இது காதலுக்காக திறந்து விட்டது கிடையாது. காட்டுக்கு நாகவல்லியும் குடும்பமும் செய்யற சேவைக்காக திறந்து விட்டது. அவளை நான் கட்டிக்கிறது என்னுடைய தனிப்பட்ட விஷயம். இது பொது விஷயம். இந்த காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீங்க யோசிக்கலாம். என் உயிரை காப்பாத்துனதுக்கு நன்றி கடனாதான் அவளை என்னுடைய வாழ்க்கை துணையாக்கிக்க நான் ஆசைப்பட்டேன். வீட்லயும் பேசினேன், அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. உங்க உயிரை காப்பாத்துனாங்களா? எப்படி? ஒரு நாள் காட்டுக்குள்ள நான் அப்படியே சுத்தி வரும்போது பாம்பொண்ணு என்ன கடிச்சிடுச்சு. அப்படியே மயங்கி விழுந்துட்டேன். செத்துடுவேன்னு தான் நினைச்சேன். ஆனா நினைவு திரும்பும் போது நான் நாகவல்லியுடைய மடியில இருந்தேன். அவதான் என்னுடைய உயிரை காப்பாத்திருக்கா. அந்த அதிகாரி பேசிக் கொண்டிருக்கும் போதே அவர் மார்பில் குத்தப்பட்டிருக்கும் பெயர் பலகையில் இருக்கும் பெயரை வாசித்தான் அனல்வேந்தன். சூர்யா என்று எழுதியிருக்கிறது. வாட்ட சாட்டமாகவும் கம்பீரமாகவும் மிகவும் அழகாகவும் இருக்கும் இந்த அதிகாரி நாகவல்லிக்கு ஏற்ற இணைதான் என்று அனல்வேந்தனுக்கு தோன்றியது. ஓகே சார் என்று கூறி கிளம்பிவிட்டான். இப்போது அவனது கார் பெட்டி ஆட்டோக்களின் பின்னால் நகர்கிறது. சிறிது தூரம் சென்றதும் ஒரு பெரிய கிடங்கின் முன்னால் வந்து நிற்கும் பெட்டி ஆட்டோக்களில் இருந்து சரக்குகள் இறக்கப்பட்டு கிடங்கிற்குள் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த கிடங்கில் பெரிய அளவில் காவல் எதுவும் இல்லை என்றுதான் அவனுக்கு முதலில் தோன்றியது. ஆனால்
உள்ளே 10-15 நாட்டு நாய்கள் காவல் இருக்கிறது என்று சிறிது நேரத்திலேயே அவனுக்கு புரிந்தது. காவலாளியோடு வெளியே வந்த நாட்டு நாய்கள் தூரத்தில் நிற்கும் அனல்வேந்தனை கண்டு குறைக்க ஆரம்பிக்க அவன் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அவனது கார் காட்டு பாதையில் மிதமான வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. அழகான இயற்கை அவனை கவர்ந்து இழுக்க காரின் கண்ணாடியை கீழே இறக்கிவிட்டு அழகை ரசித்தபடியே கை நீட்டி பூக்களையும் கனிகளையும் பறித்து காரில் போட்டபடியும் அவன் மெல்ல நகரும் போது எதிரே ஒரு கூட்டம் பெண்கள் பேசியபடியே நடந்து வருவதை கண்டான். நடந்து செல்லும் வேகத்தில் தான் அவனது கார் நகர்ந்து கொண்டிருக்கிறது. எதிரே நடந்து வரும் பெண்கள் பேசுவது இப்போது அவன் செவியை எட்டியது. நம்ம வேதாவுக்கு பிறந்த நாள் வருது, ஏதாவது பரிச கண்டிப்பா கொடுத்தே ஆகணும், என்ன செய்யலான்னு சொல்லுங்க, ஒரு பெண் கேட்க. பிறந்த நாள் அன்னைக்கு காட்டுக்குள்ள இருக்கிற அம்மன் கோயிலுக்கு அவங்க போயிட்டு வருவாங்க. போயிட்டு அவங்க திரும்பி வரும்போது வழியிலேயே நின்னு அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி பரிச கொடுக்கணும். என்ன பரிசு அவங்களுக்கு கொடுக்கலான்னு சீக்கிரமா முடிவு பண்ணுங்க, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. ஒரு பெண் அவசரப்படுத்தினாள். அவர்கள் அனல்வேந்தனின் காரை தாண்டி செல்ல மெல்லிய ஒரு புன்னகையோடு காரை ஓட்டும் போது அவன் மனதில் இனம் புரியாத ஒரு ஆனந்தம். அன்றைய தினம் ஓடிவிட்டது. மறுநாள் தோட்டத்தை எட்டியவனின் விழிகள் வேதவல்லியை தேடியது. ஆனால் அவள் இல்லை. தோட்டம் முழுவதும் தன்னந்தனியாக கண்காணிப்பது கடினம் என்பதால் ஒரு ட்ரோன் கேமராவை வைத்துதான் கண்காணிக்கிறான். அந்த ட்ரோன் கேமராவை வேதவல்லியின் தோட்டத்தை சுற்றி வட்டமிட வைத்து அவளை தேடினான். அவள் இல்லை. பதிலாக வீடியோவில் இருந்து அவனுக்கு சில தகவல்கள் கிடைத்தன. நாகவல்லியின் திருமணத்திற்காக நகை எடுக்க வேதவல்லியும் நாகவல்லியும் சென்றிருக்கிறார்கள். இன்று அவளை காணாததால் அவன் மனதிற்கு ஒரு சோர்வு. உற்சாகம் இழந்தவனாக வேலையை பார்த்தவன் மாலை வீட்டிற்கு வந்ததும் குளித்து தயாராகி உடனே காரை எடுத்துக் கொண்டு புறப்பட்டான். நேராக நகை கடைக்கு வந்தவன் அழகான ஒரு மோதிரத்தை வாங்கி கொண்டான். அது வேதவல்லிக்கு பொருத்தமாக இருக்குமா என்று யோசித்தவன், கண்டிப்பா பொருந்தும், இந்த மோதிரம் அவளுடைய விரல் அளவுதான் தனக்குள் கூறிக்கொண்டான். மறுநாள் காலை 5 மணி ஆன போதே எழுந்து விட்டவன் காட்டு பகுதியில் வந்து ஒரு மரத்தின் பின்னால் மறைந்து நின்று கொண்டான். சில நிமிடங்களில் அந்த வழியாக நடந்து வரும் வேதவல்லியை கண்டதும் அவன் மனதில் அப்படி ஒரு ஆனந்தம். அவனை தாண்டி அவள் செல்ல பொறுமையாக அவளை பின்தொடர்ந்தான். அழகான ஒரு வனதேவதை போல் அல்லவா காட்டிற்குள் நடந்து செல்கிறாள். இன்றும் தாவணி தான் அணிந்திருக்கிறாள். உன்னை இப்பவே வழிமறிச்சிருப்பேன், ஆனா சாமி கும்பிட போறல்ல, அதுக்கு நான் தடனிக்க கூடாது. தனக்குத்தானே கூறிக்கொண்டவன் அவள் பின்னால் நடந்தான். அவள் சிறிது தூரம் நடந்ததும் அவளுக்காக வழியில் காத்து நிற்கும் ஆதிவாசி பெண்கள் கையில் ஏந்திய தாம்பூலங்களோடு அவளோடு இணைவதை கண்டான். அந்த தாம்பூல தட்டுகளில் பூ, புடவை, நகை என்று இன்னும் ஏதேதோ இருக்கிறது. அவர்களோடு பேசியபடியே நடந்த வேதவல்லி நேராக நதிக்கரைக்கு தான் சென்றாள். நதிக்கரையை எட்டியதும் ஆதிவாசி பெண்களில் ஒருவள் வேதவல்லியின் தாவணியை உருவி ஒரு பெண்ணின் கையில் கொடுத்தாள். பரவாயில்ல, நானே சந்தனத்தை பூசிக்கிறேன். வேதவல்லி அந்த பெண்ணை தடுக்க, இல்லம்மா, நீ எங்களுடைய ராணி, உன்னுடைய பிறப்பு எப்படின்னு உனக்கு தெரியும்ல, உங்க அம்மாவுக்கு குழந்தையே இல்ல, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற எங்களுடைய குலதெய்வமான மீனாட்சி அம்மனை வந்து தினமும் வழிபட்டு குழந்தை வரம் கேட்டாங்க. அப்படி ஒரு நாள் உங்க அம்மா சாமி தரிசனம் பண்ணிட்டு இருக்கும் போது எங்க இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு மேல இறங்கின அம்மன் உனக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் நீ உருவான. அதுவும் மீனாட்சி அம்மன் பிறந்த அதே நாள்ல தான் நீயும் பிறந்த. அதனாலேயே எங்க குலதெய்வமே வந்து பிறந்துடுச்சுன்னு நாங்க எல்லாம் சந்தோஷப்பட்டோம். உன்னை எங்க ராணியாவே பாக்குறோம். உன்னை தினமும் இதே மாதிரி சந்தனத்தை பூசி குளிப்பாட்ட நாங்க தயாரா தான் இருக்கோம். ஆனா நீ தான் ஒத்துக்க மாட்டேங்கிற. உன்னுடைய பிறந்த நாளுக்கு நீ இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் தவறாம இங்க வந்து இந்த நதியில நீராடி அம்மனை தரிசிச்சு அம்மனுக்கு பூக்களால அர்ச்சனை செய்யணும்னு உங்க அம்மா சொன்னதால அத மட்டும் தவறாம செய்யற. இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு சந்தனம் பூசி உன்னை குளிப்பாட்டி உன்னை அலங்காரம் பண்ற ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்குது. அதை நாங்க விட முடியாது என்று கூறியபடியே அந்த பெண் ஒரு தாம்பூல தட்டில் இருந்து அரைத்து வைத்த சந்தனத்தை எடுத்து பன்னீரில் குழைக்க ஆரம்பித்தாள். இதற்கிடையில் வேதவல்லி அவளது உடைகளை களைய ஆரம்பித்திருந்தாள். அவளுக்கு பாதுகாப்பு வேலியாக 4-5 பெண்கள் அவளை சுற்றி நிற்க அவள் அழகை காண முடியாது ஏமாற்றம் அடைந்த அனல்வேந்தன் பொறுமை இழந்து காத்து நிற்க அவளை சூழ்ந்து நின்று கொண்டிருந்த பெண்கள் மெல்ல விலகினர். இப்போது அவள் பாவாடை மட்டும் கட்டிக்கொண்டு ஒரு பாறை மீது அமர்ந்திருக்கிறாள். அவள் பாதத்தின் அருகில் அமர்ந்திருக்கும் அந்த பெண்
அவள் பாவாடையை முழங்கால் வரை உயர்த்தி சந்தனத்தை பூச ஆரம்பித்தாள். சந்தனம் பூசி முடித்ததும் அந்த பெண்கள் அவள் கரத்தை பிடித்து அழைத்து வந்து நதியில் இறக்க அவளும் அந்த பெண்களும் ஒன்றாக குளிக்க ஆரம்பித்தனர். குளித்துவிட்டு கரையேறிய வேதவல்லியை அந்த பெண்கள் தான் அலங்கரித்தனர். அலங்காரம் முடிந்த வேதவல்லியை கண்டு அனல்வேந்தன் சொக்கி நின்றான். அழகு என்றால் பேரழகு. ஒரு இளவரசி போன்று ரவிக்கை இல்லாமல் மார்பு கச்சையை மட்டும் கட்டி சேலை உடுத்தி நிற்கும் வேதவல்லியின் உடல் அழகு அப்பட்டமாக தெரிகிறது. விரித்து போட்ட கார்கூந்தலும் சூடப்பட்ட நெற்றி சுட்டியும் கதை பேசும் லோலாக்கும் கழுத்தை அலங்கரிக்கும் கழுத்தணிகளும் இடையை அலங்கரிக்கும் ஒட்டியானமும் வாழைத்தண்டு கால்களையும் கைகளையும் அலங்கரிக்கும் கொலுசும் வளையல்களும் அவளை ஒரு தேவலோக கன்னியாக மாற்றி இருக்கிறது. சட்டென்று தன் செல்லை எடுத்து அந்த அற்புத காட்சியை தன் செல்லுக்குள் சிறைப்பிடித்தான். பல கோணங்களில் அவளை புகைப்படம் எடுத்துக் கொண்டான். அந்த நேரம் லேசாக மழை பெய்ய ஆரம்பித்தது. மழையை பொருட்படுத்தாமல் வேதவல்லியும் அந்த பெண்களும் அம்மன் கோயிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். இளம் பெண்கள் புடைசூழ ஒரு இளவரசியாக கோயிலை எட்டினாள் வேதவல்லி. அம்மன் முன் வந்து நின்றவள் விழி மூடி கை கூப்பி நின்றாள். அம்மனிடம் அவள் என்ன வேண்டி நிற்கிறாள் என்று அனல்வேந்தனுக்கு தெரியவில்லை. அவள் விழிகள் நிறைந்து வழிந்தன. அவள் மனமோ வேந்தனை தன்னோடு சேர்த்து வைத்துவிடு என்று அம்மனை மனமாற உருகி வேண்டிக் கொண்டது. அதன் பிறகு பெண்களின் கையில் இருக்கும் தாம்பூல தட்டில் இருந்து பூக்களை எடுத்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்துவிட்டு அந்த பெண்களிடம் விடை பெற்று மழையில் நனைந்தபடியே வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.